அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பாலிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்போயுமே இந்த சரத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா, எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் வந்து இப்போ வந்து அடிப்படை கடமைகள் விதிகள் 51 விதி 1லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இது சும்மா கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் தான் உங்களுக்கு வச்சுருப்பேன். ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் நான் ரைட்டாக தான் கொடுத்துருப்பேன். நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு 15 கொஷின் இருக்குது. இது கொஷின் படி பார்த்தோன்னா 15 கொஷின், ஆனால் ஒன்றுமே 4 லைன் இருக்க கொஷினாக இருக்கனால நம்ம 25-30 கொஷின் கிட்ட பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக. விதி 1 எதை பற்றி சொல்லுது, விதி 2 எதை பற்றி சொல்லுது, ஆர்டிக்கல் ஷரத்துக்கள் விதி எல்லாமே ஒன்று தான். இப்போ ஆர்டிக்கல் 1 எதை பற்றி பேசுது, ஷரத்து 1 எதை பற்றி சொல்லுது, விதி 1 எதை பற்றி சொல்லுது, அப்படி தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ ஆர்டிக்கல் 1 எதை பற்றி சொல்லுது, ஒன்றியத்தோட பெயர் மற்றும் எல்லைகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 2 எதை பற்றி சொல்லுது, இந்திய எல்லைக்கு வெளியே உள்ள பகுதிகளை சேர்க்கிறது. நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை இணைப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்கிறதெல்லாம் ஆர்டிக்கல் 2. விதி 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, புதிய மாநிலங்கள். இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இப்போ தெலுங்கானா புதிய மாநிலம் உருவாச்சு இல்லையா, அதில் இந்த ஆர்டிக்கல் 3 படி தான் உருவாயிருக்கும். அடுத்த ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னா, இந்த விதி 2, 3 இருக்கு இல்லையா, அதில் வந்து நாடாளுமன்றம் மட்டுமே திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு எதை சொல்லுது, ஆர்டிக்கல் 4 சொல்லுது. இப்போ நமக்கு கொஷின் எப்போயுமே இப்படி தான் கேட்பாங்க. இப்போ நமக்கு வந்து விதி 1 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். பொறுத்துகள் எப்படி கொடுத்து இது மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா இதில் ஏதாவது ஒன்று தவறாக கொடுத்து எது தவறாக பொருந்தி இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒன்றை மட்டும் சரியாக கொடுத்து எந்த ஆர்டிக்கல் சரியாக பொருந்தி இருக்குது, இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு. இப்போ இது ஆர்டிக்கல் 15 எதை பற்றி சொல்லுது, ஜாதி மதம் இனம் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிக்கல் 16 பொதுப்பணிகளில் சம வேலை வாய்ப்பு. ஆர்டிக்கல் 19 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 29, 30 சிறுபான்மையினர் பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள். இப்போ இதில் எது தவறாக பொருந்தி இருக்கு, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் எது தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்னு. இதில் வந்து ஆர்டிக்கல் 19 தீண்டாமை ஒழிப்பு கொடுத்துருக்கேன். ஆர்டிக்கல் 17 தான் தீண்டாமை ஒழிப்பு. அப்போ ஆர்டிக்கல் 19 எதை பற்றி சொல்லுது, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, பொறுத்துக. சமத்துவ உரிமைகள், சுதந்திர உரிமைகள், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், சமய சார்பு உரிமைகள். இது ரொம்ப ரொம்ப பேசிக் கொஷின், எப்பயுமே இந்த கொஷின் கேட்பாங்க. இப்போ சமத்துவ உரிமைகள் பாருங்கள், ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமைகளை பேசுது. சுதந்திர உரிமைகள் இது ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமைகளை சொல்லுது. சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் ஆர்டிக்கல் 23, 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். சமய சார்பு உரிமைகள் இது ஆர்டிக்கல் 25லேருந்து 28 வரைக்கும் நமக்கு சமய உரிமைகளை பற்றி சொல்லுது. இப்போ இதில் தனித்தனியாக கொஷின் கேட்பாங்க. இப்போ சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்போ ஆர்டிக்கல் 23, 24 தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப, அதாவது நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து 445 கிட்ட ஆர்டிகல்ஸ் இருக்குது. அரசியலமைப்பு எழுதும்போது 395 ஆர்டிக்கல் இருக்கிறதா சொல்கிறோம். நம்ம எல்லா ஆர்டிக்கலையுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கே தெரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திரும்ப அடிக்கடி கேட்குற ஆர்டிகல்ஸ் எதுவோ அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ நமக்கு அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், குடியுரிமை, இதில் இருக்க ஆர்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. ஆர்டிக்கல் 29, 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகளை குறிக்கிறது. ஆர்டிக்கல் 32 அரசியலமைப்பிற்குட்பட்டு தீர்வு காணும் உரிமைகளை பற்றி பேசுகிறது. ஆர்டிக்கல் 21A 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறும் உரிமையை குறிக்கிறது. இப்போ இதில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நான் 3மே சரியானதாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்த்தோன்னா ஒரு 50 கொஷின் கிட்டே போயிட்டே இருக்குன்றனால நான் ஒரே கொஷினில் வச்சுட்டேன். நமக்கு கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. இப்போ என்னென்னா, இப்போ 3வது பாருங்களேன், நான் ஆர்டிக்கல் 21A வந்து கல்வி பெறும் உரிமையை கூறுதுன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிக்கல் 21 மட்டும் போட்டுருவாங்க, அந்த ஏவை விட்டுட்டு போட்டுருவாங்க. நம்ம அந்த 3 மணி நேரம் ப்ரெஷரில் நம்ம அதை மைனூட்டாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அந்த ஏன்றதையே மறந்துட்டு 21 இருக்கா, அப்போ இதுதான் சரின்னு சொல்லிட்டு போட்டு வந்துடுவோம். நம்ம அது மாதிரி மிஸ்டேக்ஸை தவிர்த்தரணும். இது எல்லாமே முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஆர்டிக்கல் 29, 30 எப்பயும் கேட்பாங்க. ஆர்டிக்கல் 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 21A ரொம்ப முக்கியம் தான். இது நான் கொடுத்துருக்க இந்த 15 கொஷினுமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் தான். அடுத்த கேள்வி பாருங்கள், ஆர்டிக்கல் 18 எதை பற்றி சொல்லுது, பட்டங்கள் ஒழிப்பு.
பட்டங்கள் விழிப்புனா இப்போ இராணுவ கல்விசார் பட்டங்கள், இப்போ நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம், இராணுவத்தில் அந்த பட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற வேறு எந்த பட்டங்களையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து விதி 23 கட்டாய வேலை கொத்தடிமை முறையை தடை செய்கிறத பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 23. ஆர்டிக்கல் 32 இப்போ தான் பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தினை அணுகி உரிமை பெறுதல் இருக்குது. இப்போ இதில் 3மே நேருக்கு நேராக தான் பொருந்தி இருக்கு. எல்லாமே முக்கியமான ஆர்டிகல்ஸ், படிச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், சுதந்திர உரிமைகள் பற்றி தவறானது எது? சுதந்திர உரிமைகள் 6 வகையான சுதந்திர உரிமைகள் பற்றி விதி 19 கூறுகிறது. நமக்கு சுதந்திர உரிமைகள்னால் ஃபஸ்ட்டே ஒரு மேட்சிங்கில் பார்த்துட்டோம், ஆர்டிகல் 19லேருந்து 22 வரைக்கும்னு அதை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. 6 வகையான சுதந்திர உரிமைகள் பற்றி விதி 19 கூறுகிறது. விதி 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையை கூறுகிறது. ஆர்டிகல் 21A தனிமனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. விதி 22 கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு பற்றி கூறுகிறது. அப்போ இதில் தவறானது எதுனா 3வதாக கொடுத்துருக்கோம் இல்லையா, முன்னாடி கொஷினில் தான் பார்த்தோம். ஆர்டிகல் 21A குழந்தைகளுக்கு கல்வி பெறும் உரிமையை பற்றி கூறுதுன்னு, இங்கே வெறும் 21 மட்டும்தான் வந்திருக்கணும், ஏ போட்டிருக்கக்கூடாது. விதி 21 தனிமனித சுதந்திரம் மற்றும் வாழ்க்கை பாதுகாப்பு பற்றி கூறுகிறதுன்னு வரும். அப்போ இப்படி தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா இது மாதிரி கொஷின்ஸில் தவறானது எது சரியானது எது பொறுத்துக எந்த மாடலில் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இப்போ இதில் பாருங்கள், இது எல்லாமே இது விதி 25 எதை பற்றி சொல்லுதுன்னா இது எல்லாமே சமய உரிமைகள், 25லேருந்து 28 வரைக்கும் சமய சார்பு உரிமைகள்னு சொல்லுவாங்க. இதில் ஆர்டிகல் 25 எதை பற்றி சொல்லுது? சுதந்திரமான சமய வழிபாடு மற்றும் பிரச்சாரம் செய்யும் உரிமை. விதி 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. விதி 27 சமய விவகாரங்களுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கும் உரிமை. விதி 28 கல்வி நிலையங்களில் சமய வழிபாடுகளில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு அளிக்கும் உரிமை. நான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக எல்லாமே நேருக்கு நேர் பொருத்தி கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா இது எல்லாத்தையுமே மாற்றிடுவாங்க. இப்போ நமக்கு இது எல்லாமே சமய உரிமைன்னு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே சமயத்தை பற்றி தான் பேசுது. அப்போ இதை நல்லா படிச்சுக்கிட்டா தான் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும், இல்லைனா தப்பு பண்ணிவிடுவோம். அடுத்து பாருங்கள், விதி 32 எதை பற்றி கூறுகிறது? ஆயுதப்படை இராணுவம் போன்ற படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க நாடாளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரம். அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தினை அணுகி உரிமையை பெறுதல். இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான தடை. அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் இயற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் இருக்குது. நம்ம ஆர்டிகல் 32 ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இதில் சரியான விடை எது? இதில் ஆப்ஷன் பி, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நீதிமன்றத்தினை அணுகி உரிமையை பெறுதல். இதுதான் சரியான விடை. பாருங்க, ஆயுதப்படை இராணுவம் போன்ற படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு இல்லையா, இது எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 33 தான் இதை பற்றி பேசுது. அடுத்து இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான தடை இருக்கு இல்லையா, இது எதை பற்றி இதை சொல்கிற ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 34 இராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான தடைன்னு சொல்லுது. அடுத்து ஆர்டிக்கல் 35 அடிப்படை உரிமைகள் தொடர்பானவற்றில் சட்டங்கள் இயற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் சொல்லுது. அப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? ஆர்டிகல் 32, 33, 34, 35 பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் பொதுவான வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல், அது எதுனா 39 ஏ சொல்லுது. கேள்வி பாருங்கள், பொறுத்துக. ஆர்டிக்கல் 39 சப்டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் 39A எதை பற்றி சொல்லுது, 39B எதை பற்றி சொல்லுது, 39C எதை பற்றி சொல்லுது, 39D எதை பற்றி சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆர்டிக்கல் 39A குடிமக்கள் அனைவருக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல், இது 39A. 39B அரசு வளங்களை சமமாக பகிர்ந்தளித்தல். 39C அரசு வளங்கள் குவிதலை தடுத்தல். ஆர்டிக்கல் 39D ஆண் பெண் இருவருக்கும் சம உழைப்புக்கு சம ஊதியம். இந்த ஆர்டிக்கல் 39D நிறைய டைம் கேட்பாங்க, ஏன்னா அது பெண்களை பற்றி கொஸ்டின் இருக்கனால. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 39D. அடுத்த கேள்வி பாருங்கள், விதி 40 எதை பற்றி கூறுகிறது? இதுவுமே ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. கிராமங்களில் குடிசை தொழில்களை மேம்படுத்துதல், கிராம பஞ்சாயத்துக்களை அமைத்தல், நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல், நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். இப்போ இதில் உள்ள இந்த 4 ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸுமே ரொம்ப முக்கியமானது. இதில் ஆர்டிக்கல் 40 எதை பற்றி சொல்லுதுன்னா கிராம பஞ்சாயத்துக்களை பற்றி சொல்லும்.
அடுத்து பாருங்கள், இதில் கிராமங்களில் குடிசை தொழில்களை மேம்படுத்துதல், இதை சொல்கிற ஆர்டிக்கல் 43. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 44, இது ரொம்ப கேட்பாங்க. ஆர்டிக்கல் 44 வந்து நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வருதல். இப்போ கூட அது நாடு முழுவதும் சிவில் சட்டம் கொண்டு வரது போயிட்டு இருந்துச்சு இல்லையா, ஆர்டிக்கல் 44 முக்கியம். அடுத்து ஆர்டிக்கல் 50 வந்து நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தல். ஆர்டிக்கல் 50 எதை பற்றி சொல்லுது? நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரித்தலை பற்றி சொல்லுது. நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே முக்கியமானது தான் கொடுத்துருக்கேன். நான் 1லேருந்து 51 வரைக்கும் எல்லா ஆர்டிக்கலையுமே கொடுக்கல, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. பின் வருவனவற்றில் சரியானது எது? விதி 45 6 வயது வரை உள்ள குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து இலவச கல்வி வழங்க வேண்டும். ஆர்டிக்கல் 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் பற்றி கூறுது. அடுத்து விதி 48A சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகிறது. இப்போ இதில் சரியானது எதுனா, இதில் எல்லாமே சரியானது தான். ஆர்டிக்கல் 21A குழந்தைகளுக்கு கல்வி வழங்குற உரிமையை பற்றி தான் பேசும். ஆர்டிக்கல் 45 குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்குறதை பற்றி சொல்லும். விதி 51 பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துறதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 48A வந்து சுற்றுச்சூழல் மேம்பாடு, காடுகள், வனவிலங்குகளை பாதுகாக்கிறத பற்றி சொல்லுது. அடுத்த கேள்வி பாருங்கள், விதி 46 எதை பற்றி கூறுகிறது? தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லுது. உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய மதுவகை மற்றும் போதைப் பொருட்களை தடை செய்யணும்னு சொல்லுது. மகப்பேறு உதவிகள் செய்வதை பற்றி கூறுகிறது. இப்போ இதில் வந்து எது சரியான விடை அப்படின்னா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 46. அப்போ அடுத்து இருக்கிறது என்னது? உடல் ஆரோக்கியத்திற்கு. இது ஆர்டிக்கல் 47 தான். இந்த இப்போ தான் நிறைய பெருகி கிடைக்கிறது இல்லையா, மது, போதைப் பொருள்லாம். அதில் ஆர்டிக்கல் 47 கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து மகப்பேறு உதவிகள் செய்வதை பற்றி கூறுவது. நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். மகப்பேறு உதவிகள் பற்றி செய்கிறது எதுனா ஆர்டிக்கல் 42. அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இப்போ ஆர்டிக்கல் 41 அரசு பொருளாதார வரம்பிற்குட்பட்ட கல்வி, வேலைவாய்ப்பின்மை, முதுமை, ஊனத்தில் இருப்பவங்களுக்கு உதவி வழங்க வேணும்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 41. ஆர்டிக்கல் 42 இப்போ தான் பார்த்தோம், மகப்பேறு உதவிகள் செய்யணும். ஆர்டிக்கல் 43 பணியாளர்களுக்கு ஓய்வூதியம், சமூக கலாச்சார வாய்ப்புகள் வழங்கணும்னு சொல்லுது. பொறுத்துகள் சொல்லியிருக்க எல்லாமே நேர் பொருந்துறது தான். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. இது வந்து குடியுரிமை ரிலேட்டடான ஒரு கொஷின். குடியுரிமை வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்னா, ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி பேசும். இப்போ இதில் பாருங்கள், ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுது? இந்திய வம்சாவளி நபர்களுக்கான குடியுரிமை பற்றி பேசுது. விதி 9 இந்திய குடியுரிமை இழக்கிறத பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 10 இந்திய குடியுரிமை தொடர்தலை பற்றி சொல்லுது. அப்போ இந்த 15 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷின். நம்ம எல்லாமே ஒன் வேர்ட் டைப்பில் பார்க்கல. ஒவ்வொரு கொஷினுமே 4 கொஷினுக்கு ஈக்குவல். நம்ம ஒரு கொஷின் பார்த்தாலே அதில் 4 கொஷின் படித்த மாதிரி. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். பாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்டிகல்ஸ் இல்லாத கொஷினே இருக்காது. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் வந்து அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஆர்டிக்கல் 51க்குள்ளே இருக்க முக்கியமான எல்லா ஆர்டிகல்ஸுமே கொடுத்துட்டேன்.